சென்னை சாலிகிராமத்தில் ஒரு தரமான ஒரு பஃபே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஸ்பாட்டு தாங்க காப்பர் கிச்சன். இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து காப்பர் கிச்சன் இருக்குது. சீட்டிங் அண்ட் ஆம்பியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பஃபே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 + டேக்ஸ். 700 ரூபீஸ்க்கு ஒரு செம்ம வர்த்தான ஒரு பஃபேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பஃபேல இருந்த ஐட்டம்ஸ் அவ்வளோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுலைமான் டீ, அதே வந்து 3 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அதில் என்னோடய ஃபேவரட் இந்த ரெட் கலராக இருக்கிற அந்த ஹைபிஸ்கஸ் தாங்க. காப்பர் கிச்சனில் இந்த பெரிய ஜாரில் கொடுக்குற இந்த மொஜிட்டோவும் ஃபேமஸ்ஸு. இது வந்து பஃபேலே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதோட வாட்டர்மெலன் ஜூஸும் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்லேயே வந்து 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. வெஜ்ஜில் ஒன்று, நான்வெஜ்ஜில் ஒன்றுன்னு. அதில் நான் வெஜிடேரியனில் சிக்கன் பெப்பர் சூப்பு செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது. இந்த பஃபே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லவ்வர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா சிக்கனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஐட்டம் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அடுத்ததான் வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃப்ரை பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்று பொட்டேட்டோவில் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா பஃபேலையும் ஃபேவரட் ஃப்ரைட் கார்னும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வறுவல், அது வந்து கொஞ்சம் மின்ட் ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் பார்ப்போம். வழக்கமாக எல்லா பஃபேலையும் இல்லாத ஒரு டிஷ் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஃபிஷ் இன் பனானா லீஃப்னு சொல்லிட்டு அந்த மசாலாலாம் தடவி மீனை வந்து வாழை இலையில் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து கோல்டன் ஃப்ரைட் ப்ரான். இதெல்லாம் வந்து தனியாக ஆர்டர் பண்ணாலே ஒரு 350 ரூபீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி மற்ற பஃபேல கிடைக்காத ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கிறனால கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு வர்த்தான பஃபேன்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்பாட் கெபாப்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மலாய் ஃப்ளேவரில் இருந்துச்சு. இங்கே இருந்து தான் வந்து சிக்கன் ஃபீஸ்டே வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சிக்கன் விங்ஸை வந்து க்ரில் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இன்னொரு சிக்கன் ஐட்டம் பக்கத்துலேயே இருந்தது. அது கூட ஒரு பார்பிக்யூ ஸ்டைலில் இருந்தது. பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது ஃபுல்லாக சிக்கன் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறையா இருந்தது. எல்லாமே வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பஃபேலே எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டானது இந்த டிஷ்ஷு தான். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால அப்போ தான் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொட்டி இருந்தது, அதோடு சேர்த்து பரோட்டாவும் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அங்கே வந்து இடியாப்பம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நான் வெஜிடேரியனில் தான் ஃபுல் ஃபோக்கஸு அப்படின்றதுனால மற்ற ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து அதிகமாக பார்க்கல. சாலட்லேயே வந்து 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் சிலது கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட இந்த பஃபேயோட சேர்த்து சாப்பிடும்போது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தால் வச்சுருந்தாங்க அண்டு பன்னீர் மக்கானி வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மட்பாட் மீன் குழம்பு, அதாவது மண்பானையிலே செஞ்ச மீன் குழம்பா. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மகாராணி சிக்கன் கறின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. செம்ம ஸ்பைஸியாக இருந்தது. அது வந்து அந்த பரோட்டா நானோட சேர்த்து சாப்பிடும் போதும் சரி, இல்லை ரைஸோடு சேர்த்து சாப்பிடும் போதும் சரி, செம்ம தரமாக இருந்தது. பஃபேலேயே வந்து ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி அண்ட் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த சென்னை ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பாஸ்தா செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெஜிடேரியன் வேணாலும் நான் வெஜிடேரியன் வேணாலும் அங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த லைவ் கவுண்டர்லேயே வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீமும் இருக்குது. அடுத்ததாக டெசர்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூசணிக்காய் அல்வா இருக்குது. அது பக்கத்தில் இளநீர் பாயாசமும் இருந்தது. அண்ட் ஃபைனலி குலாப் ஜாமுன். எல்லாமே டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலுங்க. 700 ரூபீஸ்க்கு செம்ம வர்த்தான ஒரு பஃபே தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே சூப்போட தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த மொஜிட்டோ கலரை பார்த்தோன்னே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் மின்ட் சோடா குடித்தா அதோடு சேர்த்து ஏதோ ஒரு ஃப்ளேவர் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. பஃபே டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 12 to 3. ஆனால் நான் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டேன். மெயின் கோர்ஸில் எல்லா நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸும் எடுத்துகிட்டு போட்டு வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்போடு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மட்பாட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. ஆனால் அந்த ஆப்கானிஸ்தான் ஸ்டைலில் இருந்துச்சு. ஃபிஷ் இன் பனானா லீஃப், அது பார்த்திங்கன்னா நல்ல மசாலாலாம் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது ரவுண்டு போனப்போ பிரியாணியில் 2 வெரைட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் அந்த மட்டன் பிரியாணி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் வந்து கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் இருந்தது. ஆனால் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது எனக்கு அந்த மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது அந்த பஃபேல இருக்கிற டிஃபன் ஐட்டமும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரோட்டா அதுக்கப்புறம் இடியாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த கிரேவியோட சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்தது. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நேட்டிவிட்டியோடு இருந்தது. ஃபைனலாக நம்ம டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். டெசர்ட்டுனால நம்மளுடைய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இளநீர் பாயாசமும் வச்சுருந்தாங்க.
வச்சுருந்தாங்க. இதோடு சேர்த்து இந்த சுலைமான் டீயை வந்து எப்படியாவது ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதோடு முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமை விட்டுட்டோன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணோடனே அங்கே லைவாக சுட சுட நம்ம ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது இந்த குலாப் ஜாமுனோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம். ஏற்கனவே சென்னையில் இருக்கிற பல ரெஸ்டாரண்ட்ஸோடைய பஃபெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Jagu. Do subscribe to the channel, guys. Bye.